இந்தியன் செக்ஷன். பூரி பூரி வாயை பழக்காத. வடையை போட்டு மோர் குழம்பு. மோர் குழம்பு. பெரி பெரி சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கா? ஆனா சிக்கன் செம்ம சான்ஸே இல்ல. நல்லாக்கா? நல்ல டெண்டரா இருக்கு. ரவுண்ட் 2 நல்லா இருக்கு. நல்ல ஸ்பைசி. கம்பல் பண்ணி சூஷி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்குது. ஆரிஸ்டா நான் படிக்கிறேன். ஆரிஸ்ட் ரொம்ப பாரா இருக்கு நம்மளுக்கு. இனிக்குது. அவ்வளவு இனிப்பு. காரமே இல்ல. அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நம்மளுக்கு ஐயோ. பாயசம் போது. இதெல்லாம் ஃபுல்லா சாப்பிடுவியா நீ? எல்லாத்துலயும் ஒரு வாய். இப்போ யார் சாப்பிடுறது? மை ஹஸ்பண்ட். நாங்கள் லாஸ்ட் வீக் ஜாசா பஜார்னு பிரிஸ்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அது வந்து பஃபே ரெஸ்டாரண்ட்டு. அது வந்து என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அது ஒர்த்தாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எங்களோட செகண்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் வர்றது. அதுலேயே வீக் டேஸ்க்கும் வீக்கெண்ட்ஸ்க்கும் ப்ரைஸஸ் டிஃபர் ஆகும், மெனூஸும் டிஃபர் ஆகும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய குசைன்ஸ் இருக்குது. இந்தியன், ஜாப்பனீஸ், சைனீஸ், தாய், மெக்சிகன், பிரிட்டிஷ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. என்னது சிக்கன் டிக்காவா? எஸ். எனக்கு ஒன்று எடுத்து தெரியும். இந்த வெங்காயம் வேணுமா? இல்லை, ஃபிஷ் கலாம் ஃபிஷ் அம்ரித்சரி ஆனியன் பஜ்ஜி எனக்கு வேணாம். இதுதான் ஹரபரா கெபாப் தான். இது கோல்டன் ஃப்ரைடு ஸ்பினச் அண்ட் பீ. இட்ஸ் வீகன். இது வீகனா? ஆமா, அங்க பாரு. ஐயோ, சாம்பாரா? நல்ல சட்னியா? ஆமா, இந்த பேரு தஹி பாலா. தோக்லா தானே இது? தோக்லா. பூரி. அது பூரி வாயை பழக்காத. பூரிக்கு தொட்டுக்க ஏதாவது நான்வெஜ் தான் எடுக்கணும். பூரி எப்படி வைக்கலாம்? அது என்னது? ரைஸ். இது ரைஸ். இது இந்தியன் செக்ஷன். பருப்பு, பிண்டி, இது chickpeas and cooked in gooseberry. Wow, அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. என்னது? இதுக்கு மோர் குழம்பு மாதிரி. மோர் குழம்பு. வடையை போட்டு மோர் குழம்பு. மோர் குழம்பு. வெஜிடபிள் ஜல்ஃபரைஸி. சிக்கன் பிரியாணி இருக்குப்பா. ஹைதராபாடி ஸ்டைல் இருக்கு. மட்டன் பிரியாணி, சிக்கன் டிக்கா மசாலா இருக்கு. காரமா இது இல்லையா? lamb ரோகன் ஜோஷ். இது கொஞ்சம் காரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். lamb இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பைசி எல்லாம் இருக்காது. கடாய் கீமா மசாலா. ஓகே, நல்லா இருக்கு. இது இந்த ரொட்டி வச்சு நானுக்கு பூரி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன் கையில சாப்பிட மாட்டியா? பூரி வந்து நல்லா தான் இருக்கு. பெரி பெரி சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கா? ஆனா சிக்கன் செம்ம சான்ஸே இல்ல. நல்லாக்கா? நல்ல டெண்டரா இருக்கு. பெரி பெரி சிக்கன் தனியா சாஸ் இருக்காதா? ரவுண்ட் 2 சேதா என்ன சாப்பிடுற? தொடு தின்னுட்டு இருக்க. பிரியாணி எப்படி இருக்கு? அக்காக்கு சொல்லு தேங்க்யூ. பிரியாணி ஹைதராபாடி ஸ்டைல், பாகிஸ்தானி ஸ்டைல் கிட்டத்தட்ட. அந்த வாசனை எல்லாம் ரொம்ப இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த சிக்கன் எப்படி இருக்கு? இந்த சிக்கன் சூப்பரா இருக்கு. இது வந்து ஸ்பைசி சாஸ் போட்டது பெரி பெரில. இது வந்து லெமன் அண்ட் ஹர்ப்னு நினைக்கிறேன். லெமன் ஆனா ஹர்பா. ஆனா சிக்கன் செம்ம சான்ஸே இல்லை. நல்லாக்கா? நல்ல டெண்டரா இருக்குது. சாப்பிட்றதுக்குமே சூப்பரா இருக்கு. அங்க ஒருத்தி பாரு, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா ஒருத்தி.
நல்லா இருக்கா லெமன்? நல்லா இருக்கா? ஸ்பைசியா இல்ல. இங்க என்னது இது? ஃபார் ஈஸ்டா? நான் Far East ஃபியர் னா ஈஸ்ட்னு இது. படிக்கிறேன். இது தாய். இது என்னது? தாய் இல்ல, இது ஸ்டீம்டு ஃபிஷ். இது நான் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு இந்த ஃபிஷ். சோய் சாஸ்ல இது பண்ணிருந்தாங்க. நான் ஜஸ்ட் ஃபிஷ் மட்டும் டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்தது ஆக்சுவலா. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது பாரு ஜாஸ்மின் ரைஸ், அந்த ரைஸ். இது நார்மல் சாதா ரைஸ். இது ஸ்டீம்டு ஜாஸ்மின் வெஜிடபிள் ரைஸ், நூடுல்ஸ். ஹக்கா நூடுல்ஸ். இதத்தான் எல்லாரும் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாங்க. இதான டேஸ்ட் ஒரு மாதிரியா தான் இருக்குது. நீ சாப்பிட்டியா? ஸ்டிர் ஃப்ரைடு. Stir fried. ஃபார் ஈஸ்ட் ரொம்ப ஃபாரா இருக்கு நம்மளுக்கு. இது என்னது? Pork, தெரியாக்கி போர்க். இதான் நம்மளோட ஃபேவரட், மை மோஸ்ட் ஃபேவரட். என்னோட ஃபேவரட் தாய் கிரீன் கறி. அடுத்து அப்புறம் இது பீஃப். பீஃப் நம்மளுக்கு ஒத்து வராது. போர்க் அண்ட் பீஃப். ஸ்வீட் அண்ட் சோர் சிக்கன் இது வாயிலே வைக்க முடியல. நம்மளுக்கு பிடிக்காது, குழந்தைங்களுக்கு எக் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ். இதுவும் தாய் கறி தான். இந்த ஃபார் ஈஸ்ட்ல நம்மளுக்கு கொஞ்சம் நியர்பையா இருக்கு. அந்த ஃபிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு. ஆமா. வேற அங்க இல்லாம இருக்கிறத எடுத்தோம்னா இந்த மாதிரிடா, இந்த வீகன் சாமா, இது எல்லாமே வீகன் தான், எல்லாமே வீகனாமா. ராவா இருக்கா? ஆமா, நான் ஒரு தடவை சால்மன் வச்சு உள்ளார ட்ரை பண்ணேன், அது ரொம்ப ராவா இருந்துச்சு உள்ளார ஃபிஷ். இந்த ஃபார் ஈஸ்ட்ல ஒன்லி தாய் கறி மட்டும் தான் எடுக்கணும். அது இல்ல, நான் எக் ஃப்ரைட் ரைஸ் எடுக்கிறேன். அதான் இருந்தது எக் ஃப்ரைட் ரைஸ். சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சோண்டு இது, கொஞ்சோண்டு தாய்கறி, அப்புறம் சைட் டிஷ் நிறைய காய்கறி போடு, அப்பதான் அந்த கறியை நிறைய ஊத்து, அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம ரிவர்ஸ்ல வரோமா? அப்பலாம் இல்லையா? என்னோட நிறைய ரொம்ப கறீஸ் ஊத்து, அப்பதான் அந்த சாதத்துக்கு ஆமா விரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டா தான் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு சிக்கன், சான்ஸே இல்லை. இவன் நல்லா நான் கொஞ்சமா இப்போ இந்தியன் பார்ப்பேன், இந்தியன் டேஸ்ட் நல்லா இல்லைன்னா பிரியாணி நல்லா இருந்ததுல்ல? அது சுமாராக தான் இருக்குன்னு. சரி என்னென்ன எடுத்து வந்திருக்க? காய் கிரீன் கறி, எக் ஃப்ரைட் ரைஸ், இது வந்து ஸ்வீட் சில்லி சிக்கன் ஏதோ சம்திங். தாய் கிரீன் கறி எப்பவுமே மை ஃபேவரட். மீட் பால்ஸ் எப்படி இருந்தது? அதைத்தான் தின்னுதுங்க. இது இல்லை, இதே மாதிரி தான் இருக்கு, ஆனால் அது ஃபுல் சாஸு. இனிக்குது, அவ்வளோ இனிப்பு, காரமே இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நம்மளுக்கு ஐயோ கம்பல் பண்ணி சூஷி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஆனால் நான் வந்து ஒரே ஒரு தடவை சால்மன் வச்சு ட்ரை பண்ணேன், எனக்கு பெருசாக பிடிக்கல. பட் ஆனால் இது எல்லாமே வீகன். இதில் வந்து கியூக்கும்பர்லாம் வச்சுருக்கு. நல்லாக்கா? ரியாக்ஷனே காணா. இதுக்கு இது சீவீடா? ரியாக்ஷனே காணா. ஜில்லா ரைஸை சுருட்டி கொடுத்துருக்காங்களா? அப்படிதான் இருக்கு. இது வந்து சீவீடாட் இருக்குது இது. அப்புறம் குக்கும்பர், இது வெளியில ரைஸ். இன்னைக்கு இது ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்குல்ல? அதுல லெமன் இருக்கு. இது ஆமா, இதெல்லாம் இந்த காய், இது மஷ்ரூம் எல்லாம் போட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா ஸ்பைசி, நல்லா இருக்காண்ணா. சில்லி காரமா இருக்கா? சில்லி ஆயில் இருக்கிறதுனால நல்லா காரமா இருக்கு. சூடு. Pepper. Did you add pepper as well? Is that pepper? Yeah, pepper, yeah. Thank you. Yeah. Chicken or chicken omelette? Can you put the chicken as well? Do you put chicken as well? The chicken as well inside? No, right? Oh, okay. ஃப்ரெஷ்ஷா எக் மேக் பண்ணி தராங்க. எக்க பார்த்தோன்னே விக்கி ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிளாட் ஆயிட்டான். வாவ், கிரீன் சில்லி எல்லாம் போட்டு. ஆமா, கொஞ்சம் காரமா. நம்மளுக்கு ஏத்த ஆம்லெட். ஆமா. Just a fried omelette. Yeah. Thank you. இரு, அம்மா சிக்கன் நகெட்ஸ் எடுத்துறேன். தம்பி ஒண்ணு போடுங்கப்பா. இதெல்லாம் அருவிக்கு தான், அவளுக்கு தான் ஒண்ணு மட்டும்.
விட்டு அருவிக்கெல்லாம் எடுத்ததில்ல. இல்லை அதில் இதில் எடுக்கல, இந்த சைடு வந்து எடுக்கல. இது ஓகே தான். சாலட் சிக்ஸ் இருக்கு, அதில் நல்லா சாலட் சாப்பிடலாம். ஏன் விக்கி? பிஸாஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து மெக்சிகன் செக்ஷன். ஃபஜிட்டாஸ், சிக்கன் ஃபஜிட்டாஸ் எல்லாம் இருக்குது. hash browns இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா. பஃபலோ விங்ஸ் இது ஓகே, இது ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். இது ஓப்பன். இது மெக்சிகன் ரைஸ். இது கொஞ்சம் காரமாக நல்லா தான் இருக்கும். என்ன ட்ரை பண்ணலாம். இது என்னன்னே போடல, இது ஏதோ ஒரு கறி மெக்சிகன் வெஜிடபிள் கறி, ஏதோ மெக்சிகன் கறி, வெஜிடேரியன் சில்லின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. என்னதுடா இது? ஓப்பன் பண்ண. இது மேக் அண்ட் சீஸ். லசானியால ஒன்றும் இல்லை, லசானியால எதுவுமே இல்லை. இது என்னடா இது? அது ஏதோ ஹரியாலி ஹரியாலி. நம்மளுக்கு பிடிக்காதுப்பா. இதுதான் டிராமிசு. இது இப்போ வர்றது. இது வந்து பாஸ்க் சீஸ் கேக்கு. இது சம் சாக்லேட் ப்ரௌனி பெட்டைட் ஃபோர்ஸ், அப்புறம் ராஸ்பெரி ஜெல்லி, ஆரஞ்சு ஜெல்லி அங்க பாயாசம் இருக்கு. ரைஸ் கீர் வந்து அங்க இருக்குடா. காஃபி புட்டிங் சூப்பரா இருந்தது. ஒன்று நல்ல காஃபி ஃப்ளேவர், ஆனா உள்ளார வந்து இந்த மாஸ்கபான் சீஸ், ஆனா அதுக்குள்ளார மேங்கோ சாஸ் இருந்துச்சு இதுல. அந்த பக்கம் இருக்கும். இது பாயசம், ஆனா நம்ம ஊர் ஸ்டைல்னு சொல்ல முடியாது. போதும், கொஞ்சம் எடுத்து போதும். ஏதோ கரண்டி ஒன்று எடுத்தனால காஃபி புட்டிங் வித் அந்த இது கொஞ்சம் லைட்டா கேரமல் சாஸ் இருக்கு. அது மேல கேரமல் சாஸ் என்னோட தான் இருக்குது. இல்ல கொஞ்சம் எடுத்துட்டு லைட்டா எடுத்துட்டு அதுல கேரமல் சாஸ் ஊத்து. கொஞ்சம் கேரமல் சாஸ் போதும். இது ரைஸ் புட்டிங்க. இது வந்து மேங்கோ சம் இது போட்டது, நான் அந்த பேர் கரெக்டாக சொல்கிறேன். இது வந்து பாஸ்க் சீஸ் கேக்கு. இது வந்து டிராமிசு. இது வந்து மாஸ்கபான் சீஸில் மேலே டிராமிசு காஃபி ஃப்ளேவர் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து டாஃபி புட்டிங்க. அந்த டாஃபி சாப்பிடுவியா நீ? எல்லாத்துலேயும் ஒரு வை. இப்போ யார் சாப்பிட்றது? மை ஹஸ்பண்ட். இது மேங்கோ புட்டிங்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இது நம்பூர் பாயசம். அப்படியே ரைஸ் புட்டிங்கு நம்பூர் பாயசம் மாதிரி தான் இருக்கு. எப்படிடா இருக்கு? என்னது இது? மார்ஷ்மெல்லோஸ். என்னமா இது மேல கூட இந்த சாக்லேட் ஊத்தலாம்ல, இந்த சாஸ் மாதிரி. ஏன்னா எங்களுக்கு இங்கே சாப்பிட்டதில் எல்லாமே பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. பட் எங்களுக்கு வந்து தாய் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தந்தூரி சிக்கன், அந்த சிக்கன் கிரில் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்தது. டெசர்ட்ஸு சூப்பராக இருந்தது எப்பவும் போல். அதனால் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்குங்க. இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே.